லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாரு, அப்படிதான்டா, கொஞ்சம் பொறுமையா இன்னைக்குள்ள முடிஞ்சிடும். நிச்சயத்துக்கு கம்மியா தான் கலெக்ஷன் கொண்டு வர சொன்ன. கல்யாணத்துக்கு மொத்த கடையுமே வீட்லயே கொண்டு வந்து இறக்கிடுறேன். சம்மந்திமா, மொத்த கடையும் நீங்க வீட்டுல வந்து இறக்கிட்டா அப்புறம் நாங்க உங்க கடையில தான் வந்து தூங்கணும். சம்மந்தி, இது வந்து ஒரு ஜோக். ஏங்க, எப்ப ஜோக் சொல்றதுன்னு நேரம் காலம் இல்லையா உங்களுக்கு? விடு ஜெயா, அதான் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. சரி சரி, யார் யாருக்கு என்னென்ன புடவை வேணுமோ எடுத்துக்கோங்க. ஜெயா, இது பொம்பளைக்கு சமாச்சாரம். கடைக்கு போனாலே நாள் பூரா செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப கடையே வீட்டுக்கு வந்தாச்சு. இனி என்ன விடிய விடிய செலக்ட் பண்ண போறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுமா, நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். தாராளமா போயிட்டு நான் போன் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க. இல்லனா நீங்க ஜோக்குங்கிற பேர்ல எதையாவது உளறிட்டு இருப்பீங்க. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்ப்பா, எனக்கும் கம்பெனில வேலை இருக்கு. வாங்க போலாம். சரி வா. கௌதம், எங்க போற கௌதம்? நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு தானே புடவை எடுக்கிறோம். நான் கட்டிக்க போற புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணணும். அப்படியே ப்ளீஸ் வாங்கல. பண்ணிடலாமே. சரி, நீங்க பாத்துங்க, நான் கிளம்புறேன். அப்பா, எங்க போறீங்க? உட்காருங்க, உட்காருங்கப்பா, உட்காருங்க. வாங்க. அப்படியே நம்ம நித்திர நிலைக்கு போவோம். நிறைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கு. எங்க கடையில இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. மேரேஜுக்கு பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. ஓ, மேரேஜுக்கு இதே மாதிரி தானா? நிறைய இருக்கு. போனவ திரும்பி வரமாட்டான்னு பார்த்தா வந்து நிக்கிறா. கூட இந்த குட்டி சாத்தானையும் கூட்டிட்டு வந்திருக்கா. பரவாயில்லையே ஜெயா, நான் சொன்ன உடனே உன் மருமகளை வர வச்சுட்ட. காவியா, வாமா. இந்திரா, வா வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும். நம்ம கௌதம்க்கு நிச்சயம் வச்சிருக்கோம்ல, அதுக்காக தான் புடவை நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வா, நீயும் வந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. ஆமாமா, வாமா, வந்து எடுத்துக்கோ. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். மாடி, நான் போயிட்டு வரேன். என்ன மணி, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, உனக்கு புடவை எடுக்க வேணாமா? வா, நீயே வந்து உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோ. வா. இல்ல மாமா, வேண்டாம். அட வாமா. ஆமா, வந்து செலக்ட் பண்ணாலும் பட்டிக்காடுங்களுக்கு புடவை பத்தி என்ன தெரியும்? அட இந்திரா, வா இந்திரா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காத. இப்ப நம்ம எல்லாம் ரிலேட்டிவ்ஸ், நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ், சரியா? நானே புடவை எடுக்க போகும்போது சூஸ் பண்ண உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன். நீ என்னடானா புடவை எடுக்க தயங்குற. வா இந்திரா. வாமா இந்திரா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோடா.
இல்லக்கா வரு. நீங்களே எடுத்துக்கோங்க, நான் வேற இது நல்லா எடுக்கிறேன். இருக்கு வரு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வரு. கௌதம் எனக்கு ரெட் செட்டே ஆகாது. கௌதம்க்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அது தெரியாம இவ அவனை ஹர்ட் பண்றாளே. ஐடியா பண்றேன். ஆமா அக்கா, எனக்கு இந்த ரெட் கலர் புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எல்லா புடவையும் உனக்கு எடுப்பா இருக்கும்டி, அழகா இருக்கு. இந்திரா, இது கௌதம் எனக்காக செலக்ட் பண்ணது. அம்மா, இதுதான் எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஓகே தான். இது உன்கிட்டயே இருக்கட்டும். நான் என்கேஜ்மெண்ட் அப்போ போட்டுக்கிறேன். வரேன்க்கா, நான் கிளம்புறேன். நீ பாத்துக்கோ. அத்தை, நான் வரேன். என்ன இந்திரா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? டைம் ஆச்சு அத்தை, நான் வரேன். சரி, Bye. போயிட்டு வா. வரேன் மாமா. அம்மா 2 minutes. அண்ணா, சொல்லுங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பெரிய பிரவுன் கலர் கேட் வீடு. கேஷாமா? ஆமாண்ணா. கேஷா தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வீடாமா? வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வீடு தான். ஹேய், இதெல்லாம் திருந்தவே மாட்டல. நான் என்ன தப்பு பண்ணேன்? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்காத இந்திரா. நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல நீ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற? உனக்கு என்ன இப்போ? ஏய், வேணும்னே தானே நான் செலக்ட் பண்ண சரியா நீ எடுத்து வச்சுக்கிட்டு வருவ கடுப்பேத்திட்டு இருந்த. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இந்திரா, உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பேர் தெரியாத ஏதோ அது இப்போ உடஞ்சு போச்சு. எனக்கு வருதான் முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம உன் மனசுல நீ ஆசையை வளர்த்துட்டு இருக்காது. யாருக்குமே நல்லதில்ல சொல்லிட்டேன். அவ எவ்வளவு பெருந்தனமே நடந்துக்கிறா. ஆனா நீயே இப்படி இருக்க. இது பாரு, இனிமே இல்லாத அவகிட்ட தேவையில்லாம ஒம்பலுக்கிறத நிப்பாட்ட. புரியுதா? சார், பேசி முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஓவராலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க சார். நீங்க யாரும் உங்களை மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு சோக பாட்டெல்லாம் பாடிட்டு இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு முடிக்க வேண்டிய வேலை, கவனிக்க வேண்டிய விஷயம்னு 1000 இருக்கு. திருந்த வேண்டியது நான் இல்ல சார், நீங்க தான். இன்னைக்குதான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய போதோ தெரியல. நான் ஏன் அந்த புடவையை எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாரோட சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத சொல்ல தானே உன்னை இவ்வளவு தூரம் வர சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை மட்டும் சொன்னேன்னு வை, நீ சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிச்சிருவ. பில்டப் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்லு கதிர். சொல்றேன். எனக்கு பொண்டாட்டின்னு ஒண்ணு கட்டி வச்சாங்கல்ல. ஆமா, என்ன இப்ப அவளுக்கு? அவ நேத்து அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டா. ஹே, என்ன சொல்ற? ஆமா ரோஷி, நானும் ஃபோன் பண்ணி போனா அப்படியே போயிடு, இனி வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, எப்படியும் நேத்து நைட்டு நான் பேசினதுல அவளுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னும் 6-7 மாசத்துக்கு அவ எங்க வீட்டு பக்கமே வர மாட்டா. சூப்பர். அப்புறம் அவளே டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்புவா. நானும் ரொம்ப சந்தோஷம்னு மியூச்சுவலா பிரிஞ்சுட்டு அப்படியே அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லிட போறேன். அப்புறம் நம்ம கல்யாணம் தான். எப்படி? ஏய், நிஜமாவா? ஏய், நானே பொய்யா சொல்றேன். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே.
இப்போ இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண எனக்கு இப்பவே சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. தெரியும் டியர். இந்தா உனக்கு பிடிச்ச சாக்லேட். Thank you. இல்ல, இதை இப்படியே விட்டா சரி வராது. அக்கா விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? பேசாம மாமாக்கே ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை, ஏன் அக்காவை அவாய்ட் பண்றீங்கன்னு கேட்டுடலாம். அதான் கரெக்ட். எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? அப்போ இவ்ளோ நாள் அது வந்து யாருக்கு அது? உனக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. நோ அது சம் நியூசன்ஸ். இவருக்கெல்லாம் எதுக்கு ஃபோனு? ஃபோன் எடுத்தா மீட் பண்ணி ப்ராப்ளத்தை பேசி முடிச்சிடலான்னு பார்த்தா முடியாது போலயே. அண்ணா இங்கதான், நான் நிப்பாட்டேன். இந்தாங்கண்ணா. சில்லற இல்லையாமா? சேஞ்ச். கல்யாணி, சொல்லு கல்யாணி. ஏய், எங்கடி இருக்க? நான் காலையிலேயே சென்னைக்கு வந்துட்டேன்டி. நம்ம ஹாஸ்டல் வாசல்ல தான் இருக்கேன், வர இரு. நீ சென்னை வந்ததும் நல்லதா தான் போச்சு. நீ இப்போ உடனே கிளம்பி திருவான்மையூர் பீச்சுக்கு வா. அங்க எதுக்கு போன, அதுவும் இந்த நேரத்துல? என்னாச்சு கல்யாணி? உங்க அக்கா வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா நீ உடனே இங்க வா. என்ன சொல்ற கல்யாணி? உங்க மாமாவும் அந்த கிளைண்டும் ஒண்ணா இருக்காங்க. எதுவா இருந்தாலும் இங்க வா, பேசிக்கலாம். சரி, நீ வை, நான் வரேன். அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்து. சரிம்மா. அண்ணா திருவான்மியூர் பீச் போகணும், கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. போலாமா? அண்ணே, எனக்கு ஒரு காஃபி. என்ன தம்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? அப்பெல்லாம் இல்ல அண்ணி. அதான் முகத்திலேயே சந்தோஷம் தெரியுதே. ஆமா அண்ணி, வரும் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி. என்ன இவ்வளவு சீக்கிரம் வருவ தவிர அவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ஏத்த பொண்ணு. அதுவும் இல்லாம நல்ல வேலை நான் அவசரப்பட்டு தப்பு பண்ண பார்த்திருப்பேன். இப்ப பாருங்க. என்ன தம்பி, இந்திராவை பத்தி சொல்றீங்களா? அது சரி,
உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகலதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்திரா இல்ல தம்பி. அவ கொஞ்சம் போல்டானவ தான். மனசுல எதையும் வச்சுக்காம தொடுக்குத்தனமா எதையாவது பேசிட்டு இருப்பா. இருந்தாலும் அவ மனசு யாருக்குமே வராது தம்பி. இந்திரா ரொம்ப தங்கமான பொண்ணு. இன்னைக்கு கூட பாருங்க, அவளுக்கும் உங்களுக்கும் இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிட்டாலும் உங்க முகம் சுருங்கி போனதை பார்த்துட்டு அவ மனசு கேட்காம வருவ சீண்டி அந்த ரெட் கலர் சாரியை செலக்ட் பண்ண வச்சா பாத்தீங்களா? இந்திரா பார்க்கதான் தம்பி முசுடு மாதிரி, ஆனா அவளுடைய மனசு வெயில்ல வச்ச வெள்ளைக்கட்டி மாதிரி. ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்குன்னு ஒரு நல்லவன் வராமலா போயிடுவான்? வருவான். திருந்த வேண்டியது நான் இல்ல சார், நீங்க தான். என்னைக்குதான் உங்களுக்கு இதெல்லாம் புரிய போதோ தெரியல. நான் ஏன் அந்த புடவையை எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியல. அவ எது நமக்காக தான் பண்ணியிருக்கா. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. இப்போ டைரக்டா ஃபோன் பண்ணி ஒரு சாரி கேட்டுருவோம். எதுக்கு கால் பண்றான்? அப்படியும் வெறுப்பேத்த தான் கால் பண்ணுவான். ஹலோ, இப்ப எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் தான் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. வை போன. இவனை எப்ப திருந்த போறான்? திருந்தவும் மாட்டான். நான் தான் திருந்தும். உனக்குலாம் ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும்னு நினைச்சேன் பாரு. முதல்ல நான் திருந்தணும். எனக்கு இன்னொரு சாக்லேட் சாப்பிடும் போல இருக்கு. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இல்ல இன்னைக்கு நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு இன்னும் 4 சாக்லேட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நான் அவ்வளவு பயங்கர ஹாப்பியா இருக்கேன். அப்படியா? சூப்பர். இந்தா. ஏய், இன்னைக்கு பிஜிக்கு போனா செம்ம போர் அடிக்க போகுது கதிர். ஏன்? ஏன்னா என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. எனக்கு அசைன்மெண்ட் ஒன்று பெண்டிங்ல இருக்கு. அப்புறம் உன்னை பார்க்க வரணும்ல. இன்னைக்கு நைட் செம்ம போரிங்கா இருக்க போகுது. தனியா உட்காந்து மாங்குன்னு வேலை செய்யணும். டோன்ட் வரி ரோஷி, நான் வேணா இன்னைக்கு நைட்டு உன் அசைன்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றேன். டேய், நீ நைட் வந்தா ஹெல்ப் பண்ணுவியா? இங்கதான் நிப்பாட்டுங்க. அண்ணா ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துறேன். சரிமா. வா இந்திரா. கல்யாணி எங்கடி? அங்க பாரு. நான் சொன்னேன்லடி, அவ ஒண்ணும் அவர் கிளைண்ட் எல்லாம் இல்ல, பாரு. ஏய், அந்த ஆளை இன்னைக்கு நான் உண்டல இருந்தா பண்ணிட்டு வருவேன். என்ன தைரியம் இருந்தா இரு வர. இந்திரா, வேணா இந்திரா, போகாத. நான் சொல்றத கேளு, அவசரப்படாத. கல்யாணி என்ன போக விடுறி. இன்னைக்கு அந்த ஆளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விடுறி. என்ன செய்வ இந்திரா?
அப்படியே ஏதாவது செஞ்சாலும் என்ன ஆக போகுது? என்னடி சொல்ற? ஆமா, இப்ப ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கயே, யாருக்கு லாஸ்? உங்க அக்காக்கு தான். இப்ப என்னடி பண்ண சொல்ற? இந்த கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே அமைதியா கண்டுக்காம போ சொல்றியா? உன்னை அமைதியா இருன்னு சொல்லல, கொஞ்சம் நிதானமா இருன்னு சொல்றேன். உங்க மாமாக்கு இது டைம் பாஸா இல்லைன்னா ஏதாவது டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பாப்போம். என் அக்கா ரொம்ப பாவம்டி. இதெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாம இவர் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா. இதெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன ஆவாலோ தெரியல. சரி விடுடி. சரி வா, இப்பவாது உண்மை என்னன்னு தெரிஞ்சுச்சே, அடுத்து என்னன்னு பாப்போம். அவங்க பாக்குறதுக்குள்ள ஆட்டோல உட்காருவோம். வா வாடி, போலாம் வாடி, வா. ஓகே நம்ம போலாமா? ம்